வணக்கம் மக்களே. நம்ம இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால ஒரே ஒரு வாட்டி விளாட்லாமா? சொன்னபடி இது வேறு டிவைஸ். எனக்கு அது எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணுறதுன்னு கரெக்டாக தெரில மக்களே. எனக்கு தெரிஞ்ச ஒரு 27 MB எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கு. நான் வேறு இது வச்சு பார்த்தேன், அதுக்கு கன்ஃபார்ம் இந்த டிவைஸில் ஆல்ரெடி இருந்திருக்கு. முன்னாடி இது பண்ணால் என்னோடய மைன்கிராஃப்ட் விளையாண்டுட்டு இருந்தேன், தெரியல. அந்த டிவைஸும் அந்த வேர்ல்டு போடுங்க ப்ரோனா, அது நான் ஃபுல் நெதரைட் எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருக்கேன். அப்போ தான் சில பல பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் மக்களே. ஸோ நான் இப்போ ஃபுல் நெதரைட் எடுக்கணும்னா அதுக்கு 16 லெவலில் எவ்வளோவா தோண்டி பார்த்தேன், வாய்ப்பே இல்லை அப்படின்னா சொல்ல மாட்டேன். இப்போ தான் ஒரு பிக்காக்ஸு ஒரு என்சாண்டிங் டேபிளுக்கே டைமண்ட்ஸ் எடுத்துருக்கேன். ஏன்னா ஃபுல் டைமண்ட் ஆர்மர் எடுக்கணும், முடியலை. ஆமாம்ல மக்களே, உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கக்கூட தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நான் ஒரு சிம்பிள் வில்லேஜர் ட்ரேடிங் ஹாலை கட்டிடலான்னு. ஆனால் அதை கட்ட வேணும்ல ஐரன் ஃபார்மே இன்னும் நான் கட்டல அந்த வேர்ல்டு. அதனால் அதை நான் க்ரியேட்டிவில் கட்டிடலான் இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? இல்லை வா வீடியோ மைன்கிராஃப்டில் புது ஃப்ளையபிள் மாவே வந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். அது யார் பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது ஏதாவது வாகனத்தில் பில்ட் பண்ணுறீங்க, அது ஒவ்வொரு வாட்டியும் பிளாக் போயிட்டுலாம் வந்துட்டு தேவையில்ல. கேஸ்லிங் ரொம்ப ஈஸி. நீங்கள் நெதருக்கு போனதுமே எனக்கு எவ்வளோ ஈஸியாக ஒரு பயோம் கிடச்சிச்சின்னு பார்த்தீங்களா? சங் பேஸில் போட்டு பார்த்துட்டு அந்த பயோமுக்கு போயிடுங்க. இல்லைன்னா நெதர் ஃபாசில்ஸ் அப்படின்ட்டு பாருங்கள். நெதர் ஃபாசில்ஸ் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் ஒரு 3 ஃபாசில்ஸ் கண்டுபிடிங்க, ஒன்றில் இருக்கும். அதை சில் டச் வச்சு மெயின் பண்ணால் வராது. சில் டச் நீங்கள் யூஸ் பண்ணுங்கிறது அவசியமே கிடையாது. இல்லை என்னால் அதை கண்டுபிடிக்க முடியல ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கொஞ்சோட கேமில் அட்வான்ஸ் ஆகிட்டீங்கன்னா, கேஸ் தெரியுமா? அதில் சில பல கேஸை கில் பண்ணுங்க, கேஸ் டிஎஸ் கிடைக்கும். போன் பிளாக்குங்கிறது போன் மில்ஸ் கிராஃப்ட் பண்ணுறது தான். சில பல பொட்டேட்டோ கம்போஸ்டரில் போட்டிங்கன்னா போன் மில் கிடைக்கும். 9 போன் மில் கலெக்ட் பண்ணிட்டு அதை பிளாக்காக பண்ணிட்டு நான் சொன்ன கிராஃப்டிங் ரெசிபி வச்சு கிராஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். சரி, ஓகே. மைன்கிராஃப்டை பற்றி பேசுகிறதுலாம் இருக்கட்டும், வாங்க வாட்சில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஏய், கொஞ்சம் விளாண்டு லேட் ஆகுது. நீங்கள் எனக்கு காரி சுற்றி கழுவி ஊற்றுறீங்க கமெண்ட்ஸில். இப்போ டெட் ஷாட் விளையாடுற நினப்புலையே இருக்கு. டெட் ஷாட் நல்லா இருந்துச்சுல்ல. எவன்டா அவன்? எலிமினேஷன் ட்ரிப்லேவா? ஓஹோ, அந்த தாக்குடி தான் பின்னாடி இருந்து வந்து போட்டு தொடங்கிருக்கு. ஏன் மக்கள் அவன் அப்படியே நடிக்கிறான்? அதான் அவன் சரியான மூலக்கோளாக இருக்கும். வாங்க விடுங்கடா. இதே டெட் ஷாட்டாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்துருக்குண்டே. என்ன டெட் ஷாட் விளாட்ணும். இது ஃபுல்லாக பக்கு இழிச்சு பாருங்க. இப்போ நான் ரிவர்ஸ் ட்ராக் பண்ணுறேன், வரவே மாட்டேங்குது. இப்போ செவத்த போய் முட்டி நிற்கிறான். டேய், இன்டர்நெட் கூட பாருங்க மக்களே, இன்னும் 3 GB முடிச்சுதான் மிச்சம் இருக்கு. இதே இன்டர்நெட் வச்சு தான் நான் இந்த கேம் விளாட மக்களே. ஃபுல் பக்காக இருக்குது, என்ன பண்ணுறது? டேட்டா கூட ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ண போகிறேன். வரவே மாட்டேங்குது, என்ன மக்களே பண்ணுறது? 15 GB பீஸாக வருது. அதை வச்சு நான் என்ன கவனிக்கிறது? இத்தனைங்க நல்லா டவர் வேறு பாட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கேன் மக்களே. இப்போ தான் நான் சூப்பத்தை நோக்கி இருக்கேன். டேய், கிளியர். No one is anyone home? Die, you fool. செத்துரு முடிஞ்சு. Anybody here? வாங்கடா. அன்னைக்கிட்ட வந்து லட்டு வாங்கிட்டு போங்கடா, ஃப்ரீயாக தரேன். தாங்கடா. வேண்டாவன் லட்டு கேட்க வந்துட்டார் ஒருத்தர். இப்பொழுது MP40 எடுத்து அது கதையை முடித்து விடலாம். கத்தம் 1v3 ஹீரோ. பாருங்க, நான் இல்லாமல் தான் தேர்ட் இடத்துல இருந்திருக்காங்க. இல்லை, என்ன அவ்வளோவா நல்லா விளாட்றேன் எனக்கே தெரியல. நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் போட்டு விடுங்க.
ஒருவேளை ஒரு கிளாஸில் 2 என்னன்னு தெரியாது 2 4ன்னு சொல்கிறேன் புத்திசாலின்னு அப்படி ஏதாவது இருக்குமோ? என்ன சொல்லுங்க மக்களே, என்னோட கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ண கொஞ்சம் ஹெல்ப் ஆகும்ல, சொல்லலாம்ல. இந்த ரவுண்டுக்கு ஒரு ஸ்னைப்பர் வாங்கிறது நல்லது, அதாவது ஒரு ரைஃபிள் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ ஒரே ஒரு புல்லட் மட்டும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தா என்ன முடியா? சரி, இந்த ரவுண்டை நான் கீழே போயிட்டுனா அவ்வளோதான், அவனை ஜெயிச்சிருவானு. இந்த ரவுண்டை நெவர் போடுவான் பாலிசி தான். கரெக்டாக இதை கையில் வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நிற்காத, நெவர் ஸ்டாப், நெவர் ஸ்டாப், நெவர் ஸ்டாப், நெவர் ஸ்டாப் அண்ட் டோன்ட் ஸ்டாப். தம்பே, where is the sneaky monkey? கத்தம் முடிஞ்சு. என்ன மக்களே இவ்வளோ ஈஸியாக இருக்கானுங்க? டே எங்க இருந்தா வரீங்க? பாரு என்னோட கில்ஸை. ஐய், நான் மட்டும்தான் விளாட்றேண்ணே, மித்தவனா வேஸ்டா? டே ஆப்போசிட் டீம் எடுத்து வேஸ்ட்டாக இருக்கானுங்க. நான் உங்களை பற்றி ஏதோ நினைச்சேன் ஒரு செகண்டில். அவ்வளோதான், இதுக்கு தான் நான் வாங்கினது. எனக்கு இந்த பில்டிங்கில் அந்த ஸ்பாட் இருக்குன்ட்டு தெரியும். 2 நிமிஷம் முடிஞ்சு. எனக்கு இந்த பில்டிங்கில் அந்த ஸ்பாட் இருக்குன்னு தெரியும், அதனால தான் நான் இவனில் அடித்தது. இப்போ பாருங்க இந்த காலையோட ஆட்டத்தை பார்க்க தானே போகிறீங்க. ஏய் போங்கடா, நீங்கள் வாங்க டீம், போங்கடா. போங்கடா. You think you can touch me? You think you can hit me? You think you can at least touch me? அவ்வளோதான். சொல்லமி, where are you? வாங்க, உங்களுக்காக ஒரு லட்டு வச்சுருக்கேன் அண்ணே, கொஞ்சம் போட்டு தரேன். எக்ஸ்ட்ராவே தரேன்ப்பா. ஏய் எவனாவது இங்கே முந்திரிக்காய் பிஸ்தாக்கா கொட்டை இங்கே இருக்கானாடா? ஓ, எல்லா மங்கியும் இங்கே தான் இருக்கா? சாவு முடிஞ்சு, மேட்டர் க்ளோஸ். சாவு. ஏய் எவன்டா அவன்? MP40 டைம். போச்சுடா. என்ன செஞ்சேன் லாஸ்ட்டாக போட்டது? ஓ, இதான் அந்த என்ன போட்டுச்சா? We won the match. 10 kills only. இப்படி மக்களே 10 kills, 3787 damage. எப்படி இன்டென்ஷனலி லூசிங்? டேய் குறைங்களா மக்களே, இதெல்லாம் மோசம். ஹெட் எக்ஸ்பர்ட்டா இது? இல்லை, இந்த ஃபுட்டேஜோட ரீப்ளே பார்க்க மக்களே, நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். அடுத்த வீடியோ